ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். யூ ஆர் வித் மீ சக்தி. வாங்க இன்றைக்கான கதையை பார்ப்போம். ஒரு ஊரில் ஒரு குட்டி பையன் இருந்தான். அவன் ரொம்ப நல்ல பையன். அவன்கிட்ட ஆனால் ஒரே ஒரு கெட்ட பழக்கம் இருந்தது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேரத்தை சரியாக பயன்படுத்திக்கவே மாட்டான். எல்லா விஷயத்தையும் தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பான். இதுதான் அவன்கிட்ட இருந்த கெட்ட பழக்கம். அவங்க அப்பா எப்படியாவது அந்த பையனை இதிலேருந்து மாற்றணும்னு நினச்சாரு. உடனே அவங்க அப்பா அந்த குட்டி பையனுக்கு நைட்டு படுக்கும்போது ஒரு கதை சொல்கிறாரு. அந்த கதையை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜா ஒரு நாள் நகர்வலம் போனார். அப்போ நகர்வலம் போகும்போது அங்கே ஒரு ஏழை வியாபாரியை பார்க்குறாரு. அவர் யாருன்னு பார்த்தா நம்ம ராஜாவோட பாலிய சிநேகிதர். உடனே ராஜா ரொம்ப சந்தோஷப்பட்டு அவர்கிட்ட போய் பேசுகிறாரு. பேசும்போது தான் தெரிய வருது அவர் ரொம்ப ஏழ்மையில் இருக்காருன்னு. ராஜா அதுக்கான காரணத்தை கேட்குறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, என்ன தான் பிரச்சனைன்னே தெரியல. என்கிட்ட எவ்வளவோ திறமைகள் இருந்தும் யாருமே எனக்கு ஆர்டர் தரமாட்டேன்றாங்க. கேட்டால் உன்கிட்ட கொடுத்தா அது டயத்துக்கு வராதுப்பா அப்படின்னே சொல்கிறாங்க. எனக்கு எந்த ஒரு வாய்ப்புமே வரமாட்டேங்குது. நான் என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு தன் நண்பன்கிட்ட சொல்லி அந்த வியாபாரி கவலைப்படுறாரு. உடனே ராஜா சொல்கிறாரு, சரி நண்பா, நீ கவலைப்படாத. இன்னைக்கு சாயந்தரம் சூரியன் அஸ்தமனமாகிறதுக்கு முன்னாடி நீ அரண்மனைக்கு வா. நான் உனக்கு தேவையான அனைத்து செல்வங்களையும் கொடுக்குறேன் அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு ராஜா போயிட்டாரு. இவரும் கடையை மூடிட்டு தன்னோட மனைவியை பார்க்க போகிறாரு. போய் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்கிறாரு. உடனே மனைவி சொல்கிறாங்க, நமக்கு நல்ல காலம் வந்துடுச்சுங்க. நீங்கள் போய் சீக்கிரமாக ராஜா கிட்ட அவர் தரேன்னு சொன்ன செல்வங்களை எல்லாம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு. உடனே இவர் சொல்கிறாரு, அவன் சாயந்தரத்துக்குள்ளே தான் வர சொன்னான். நான் பொறுமையாக போய்க்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு எனக்கு பசிக்குது, சாப்பாடு ரெடி பண்ணு அப்படின்றாரு. உடனே மனைவியும் வேகமாக போய் சாப்பாடை ரெடி பண்ணுறாங்க. சாப்பிட்டு முடிச்சோன்னே, இப்போ போயிட்டு வரீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அவர் சொல்கிறாரு, இல்லை கொஞ்சம் டயர்டாக இருக்குது, அதனால் நான் ஒரு மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு படுத்து தூங்கி ஒரு மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கிளம்புறாரு. போகிற வழி காட்டுப்பாதையில் நடந்து போய்கிட்டு இருக்கும்போதே அவருக்கு கால்கள் வலிக்க ஆரம்பிச்சிடுது, டயர்ட் ஆகிடுது. ஸோ கொஞ்ச நேரம் அந்த மரத்து நிழலில் உட்காந்து ஓய்வு எடுத்துட்டு திருப்பி பயணத்தை தொடரலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்படி நடந்து போக ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு மரத்தடியில் உட்காந்தவர் நல்லா தூங்கிட்டார். பார்த்திங்கன்னா 5 நிமிஷம் 10 நிமிஷம் இல்லை, கிட்டத்தட்ட 2 மணி நேரம் தூங்கிட்டார். முழிச்சு பார்த்தா மணி 5:30 மேலே ஆயிடுச்சு. சூரியன் மறையிற நேரம் வந்துடுச்சு. ஆஹா, நல்லா தூங்கிட்டோமே அப்படின்னு அவசரமாக எந்திரிச்சு கிளம்பி அரண்மனையை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாரு. ஓடுறாரு. பட் இருந்தாலும் அவரால் அரண்மனையை சூரியன் மறைகிறதுக்கு முன்னாடி வந்து சேர முடியலை. அவர் என்ன பண்ணிட்டாரு, ராஜா கொடுக்குறேன்னு சொன்ன அந்த வாய்ப்பை தவற விட்டுட்டாரு. இந்த கதையை அப்பா பையன்கிட்ட சொல்கிறாரு. அப்போ தான் பையனுக்கு புரியுது அப்பா நம்மளுக்கு எதுக்கு இந்த கதையை சொன்னாருன்னு. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு கிடைச்சிருக்க ஒவ்வொரு நேரத்தையும் எப்படி நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம வாழ்க்கை அமையும். ஒரு நிமிஷத்தோட வேல்யூ தெரியணும்னா ஒரே நிமிஷத்தில் தன்னோட ஃப்ளைட்டை மிஸ் பண்ணி எவ்வளவோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை இழந்த ஒருத்தன்ட்ட கேட்டு பாருங்கள், அந்த ஒரு நிமிடம் அப்படிங்கிறது அவன் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கிறது தெரிய வரும். அதே மாதிரி தான் தினக்கூலி போகிறவங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்கள், ஒரு நாளோட வேல்யூ தெரியும். அந்த நாள் சம்பளம் இல்லைன்னா அவங்க குடும்பம் என்ன ஆகும் அப்படிங்கிறது. பிரிஞ்சு வாழ்கிற கணவன் மனைவிட்ட கேட்டு பாருங்கள், மாதத்தில் ஒரு நாள் மட்டுமே சந்திக்கிறவங்களுக்கு தான் தெரியும் ஒரு மாதத்தோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது. அரியர் வச்ச பையன்கிட்ட கேட்டு பாருங்கள், அவனுக்கு தெரியும் ஒரு வருஷத்தோட மதிப்பு. ஆஹா, ஒரே ஒரு பேப்பர்னால ஒரு வருஷம் ஸ்பாயில் ஆகிடுச்சே அப்படின்னு அவன் ஃபீல் பண்ணுவான். இப்படி லைஃப்பில் ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு கிடைச்ச பொக்கிஷம். அந்த நிமிடத்தை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம், எதுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்கும். ஹோப் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.